வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அமுதா. கதைக்குள்ள போலாமா? என்னடி உங்க அப்பாக்கு கஞ்சி கொடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? காலையில வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, இப்படி ஆடி அசைஞ்சு ஒய்யாரமா வர என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் வெள்ளையம்மா. அட ஏம்மா புள்ளைய காலையில புடிச்சு கத்துற, அவ என்ன வீட்டுல சும்மாவா இருக்கா என்று திண்ணையில் அமர்ந்து திருவாசகம் படித்துக் கொண்டிருந்த ராமசாமி தனது பேத்திக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தார். என்ன மாமா நீங்க வேற, அவளை ஒன்னும் சொல்லிடக்கூடாது, உடனே வந்துடுவீங்களே என்று வெள்ளையம்மா முகத்தை சுளிக்க, அம்மா இதோ பாரு, என்னை எது வேணாலும் சொல்லு, எதுக்கு தாத்தாவை எகிரிட்டு போற என்றாள் அமுதா. அட போதுண்டி, நான் யாரையும் ஒன்னும் சொல்லல. காலையில உங்க அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போனியே, வேறசோட வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையை பாப்பேன்னு தானே சொல்ல வந்தேன். சரி சரி, மசன்னு நிக்காம போய் அடுப்படியில வேலைய பாரு. அப்படியே துணியை அலசி போட்டுட்டு இன்னைக்கு வீட்டை பெருக்கி மொழிகிடு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மருதாய் வீட்டு வரைக்கும் போயாந்துடுறேன். ஏம்மா? அவ காலையில கஞ்சி தண்ணிய கையில கொட்டிக்கிட்டாளாம். கூறு கட்டவ நினைப்ப எங்க மேய விட்டாளோ, கையெல்லாம் கொப்பளமாயிடுச்சான். அவன் புருஷக்கார வந்து சொல்லிட்டு போனான். நான் போய் பச்சலை வச்சு கட்டிட்டு வந்துடுறேன், நீ வேலைய பாரு. உங்க தாத்தாக்கு கஞ்சியை கொடுத்துட்டு மருந்த கொடு. பராக்கு பார்க்காம சீக்கிரம் சோறாக்குடி. உங்க அப்பா அந்த வேகாத வெயில வருவாரு, சோறு போடணும். நான் போயாரன் என்று கூறிவிட்டு நடையை கட்டினாள். அப்பா, மழை பெஞ்சு ஓஞ்சது போல இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்ட அமுதா மடியில் கட்டி வைத்திருந்த வெற்றிலை சீவலை ராமசாமியிடம் கொடுத்தாள். அதை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. ஏ ராசாத்தி, காலையில தான் நினைச்சிட்டு இருந்தேன், 2 இலை தானே இருக்கு, வாங்கி அரணும்னு. ஏ தங்கம், நீயே வாங்கி வந்துட்டியேடி, நீ நல்லா இருக்கணும் என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டே அதை வாங்கினார். காலையில திண்ணிய பெருக்கும் போது உங்க வெத்தலை டப்பால பார்த்தேன் தாத்தா, அதுல வெத்தலை இல்ல, அதுதான் அப்பாக்கு கஞ்சி கொடுத்துட்டு வரும்போது வாங்கி அந்த. அப்படியே நம்ம முருகன் தோட்டத்துல இந்த பாரு கருவேப்பிலை உடைச்சி அந்த. இரு தாத்தா, நான் போய் சட்னி அரைச்சி கொண்டாரேன். அம்மா எப்படியும் கஞ்சிக்கு தொட்டுக்க ஒன்னும் செஞ்சிருக்காது, அப்பாக்கே ஊறுகாதான் கொடுத்து விட்டுது. நீ மருந்து சாப்பிட்ற, உனக்கு அதுவும் ஆகாது. நான் போய் கொத்தமல்லியும் இது கூட வச்சு சட்னி அரைச்சார, வாய்க்கு ருசியா இருக்கும் என்று கடகடவென உள்ளே ஓடினாள். அவளை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்த ராமசாமி பெருமூச்சு விட்டார். அவர ஆசி, என் ஆத்தா போல என்ன பார்த்துக்குது. என்ன மட்டுமா, இந்த வீட்டுல யார் யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யும். ஆனா இதுக்கு என்ன தேவைன்னு தான் யாரும் பாக்குறதில்ல. காலகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துருந்தா இந்நேரம் குழந்தை குட்டின்னு என் பேத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு என்னவோ நேரம் சரியில்லாம வந்த வரன் தப்பி போக, அதுக்கப்புறம் எதுவுமே கூடி வரல. அத பத்தி யாரும் கண்டுக்கிறது போல இல்ல. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களும் பிறந்தாச்சு. இவளுக்கு அடுத்தது அந்த சின்னவ மலரு. எவன் மலையோ ஆசைப்பட்டு அவனை தான் கட்டி பண்ண அமக்கலம் பண்ணி கட்டிக்கிட்டா. மூத்தவ ஒருத்தி இருக்காள் என்ற நினப்பு கூட இல்ல. இவங்க எல்லாருக்கும் பெரிய மனுஷி போல இவ தான் போய் எல்லாம் செய்யறா. ஆளுக்கு வேலை வாங்கிப்பாங்களே தவிர அவ வாழ்க்கைய பத்தி யாரும் நினைக்கிறது இல்ல. அவ அப்பனும் கடப்பாரிய முழுங்குவன போல பேசாம இருக்கானே தவிர அந்த குழந்தைக்கு ஒரு வழிய பார்க்க மாட்டேன்றான் என்று அவர் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, என்ன தாத்தா யோசனை என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு கம்பங்குழு கஞ்சியும் அம்மில் அரைத்த கொத்தமல்லி கருவேப்பிலி சட்னியும் கொண்டு வந்து வைத்தாள் அமுதா. ஏ ராசாத்தி, எனக்கு என்னடி யோசனை, எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தான் என்று கேட்டுக்கொண்டே அதை சாப்பிட ஆரம்பித்தார். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், சட்னி எப்படி இருக்கு, பக்குவமா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லு என்று சிரித்தாள். உனக்கு என்னடி, எங்க ஆத்தாவோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே இருக்கு என்று ராமசாமி சிரிக்க, ஆன்டி ஆன்டி என்று அழைத்து கொண்டு கையில் சீப்போடு ஓடி வந்தாள் சுபா. அவளை பார்த்த அமுதா முகம் மலர, ஏய் குட்டி வாளு, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த, இன்னும் உன்னை காணமேன்னு, சீக்கிரம் வா, ஜடைய போட்டு விடுறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல என்று அவளை அருகே அழைத்து தலைவர ஆரம்பித்தாள். ஆன்டி நான் அப்பவே வந்திருப்பேன், அப்பாதான் எதுக்கு ஆன்டியை தொந்தரவு பண்ற, நானே உனக்கு ஜடைய போட்டு விடுறேன்னு சொன்னாரு. ஆனா அப்பா போட்ட ஜடை நல்லாவே இல்ல, அதுதான் அதை அவுத்துட்டு நான் உங்ககிட்டயே போட்டுக்கிறேன்னு ஓடி வந்துட்டேன். அப்படியா, அப்ப அக்கா எங்க? அவளுக்கு அப்பாவே போட்டு விட்டாரு, நல்லாவே இல்ல என்று சிரித்தாள் வாண்டு. அமுதாவும் சிரிக்க இதற்குள் அங்கு வந்த சுதாகர், ஏய் சுபா குட்டி,
நீங்க தான் வந்துட்டியா? ஆமா, எதுக்கு ஆண்டியை தொந்தரவு பண்ற? நான் தான் ஜடை போட்டேன் இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. அதனால என்ன இருக்கு? அந்த பிஞ்சு குழந்தைக்கு பின்னலை போட்டு விடுறது ஒரு சிரமமா? அதுக்கு என்னவோ அமுதா போடுற ஜடை பிடிச்சிருக்கு, போட்டுக்கிட்டுமே, விடுப்பா என்றார் ராமசாமி சிரித்து கொண்டு. அதுக்கு இல்லையா, பாவம், அவங்களுக்கே வீட்டுல வேலை சரியா இருக்கு. இதுல நிலத்துக்கு போய் அவங்க அப்பாவுக்கும் உதவி செய்யறாங்க. இதுல நாங்க வேற. என்னங்க இது? இது ஒரு வேலையா? நீங்க இதுக்காகலாம் சுபாவை இங்க அனுப்பாம இருந்துடாதீங்க. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது என்றாள் அமுதா ஜடியை பின்னிக்கொண்டு. நான் போக வேண்டானாலும் இந்த வாண்டு கேட்க மாட்டா. பெரியவளாவது எனக்காக பயப்படுவா. ஆனா இவ கேட்கறதே இல்லை என்று சிரித்தான். இதற்குள் அவளுக்கு ஜடையை பின்னி முடித்த அமுதா, ஏய் குட்டிமா இரு, உனக்காக மல்லி கட்டி வச்சிருக்கேன், கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். ஐயா, எனக்காகவா என்றாள் பின்னால் சுபாவும் ஓட. ராமசாமி அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே சுதாகரை பார்த்து, வாங்க தம்பி, இப்படி உக்காருங்க என்றார். இருக்கட்டும் ஐயா, ஆபீஸ்க்கு போகணும், நேரமாகுது. அப்படியா? ஆமா ஆமா, பொழப்ப பார்க்கணுமே. அது சரி. ஆமா, ஏன் தம்பி, சாப்பாடு ஆக்கிட்டீங்களா? காலையில டிஃபன் சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டேன். பசங்களுக்கும் கட்டி கொடுத்துட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். ராத்திரிக்கு வந்துதான் சமைக்கணும். நீ தனியா எல்லாம் செஞ்சுக்கிட்டு அலைறியே தம்பி, சிரமமா இல்ல என்று அவனை பரிதாபமாக பார்த்தார். அதெல்லாம் இந்த 4 வருஷத்துல பழகிடுச்சையா என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அப்பா நல்லா இருக்கா என்று குடுகுடுவென உள்ளிருந்து ஓடி வந்து தலையில் வைத்திருந்த பூவை அவனிடம் காண்பித்தாள் சுபா. நல்லா இருக்கு தங்கம் என்று சிரித்தான் சுதாகர். அக்காக்கும் ஆண்டி கொடுத்து விட்டாங்க என்று அந்த சுட்டி கூற, அப்படியா, சரி சீக்கிரம் வா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் அமுதா என்று கூறிவிட்டு ராமசாமியிடம் சொல்லி கொண்டு கிளம்பினான். ஆண்டி பாய் ஆண்டி, நான் சாயங்காலம் வரேன், டாட்டா டாட்டா என்று கூறிக்கொண்டே தனது தந்தையின் கையை பிடித்து கொண்டு சென்றாள் சுபா. அவளை சிரித்த முகத்துடன் வழி அனுப்பிய அமுதாவை பார்த்த ராமசாமி, பாவம்மா, அந்த குழந்தைங்களை பார்த்தா எனக்கு மனசே பதறுது. அதை விட அந்த தம்பியை பார்த்தா என் அடிவயிறே கலங்கி போயிடும். நல்ல புள்ள, ஆனா இந்த சின்ன வயசுல பொண்டாட்டி இழந்துட்டு 2 பச்சை மண்ணுங்களை கையில வச்சுக்கிட்டு அவதிப்படுறான். இவனுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைங்களுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அந்த தம்பி. ஆனா அவன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல யாரையும் நினைச்சு பார்க்க முடியலன்னு அதை பத்தி பேச்சு எடுக்க விட மாட்டேன்றான். என்ன புள்ளையோ, இந்த காலத்துல இப்படி கூட இருக்காங்க பாரு என்று வெற்றிலையை போட ஆரம்பித்தார். அமுதா அமைதியாக உள்ளே சென்றாள். 2 நாட்கள் சென்றது. அன்று மதியம் நிலத்தில் வேலைகளை முடித்துக்கொண்டு சாப்பிட வந்த வேலுவிற்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் வெள்ளையம்மா. அமுதா தோட்டத்தில் சாமான்களை தேய்த்து கொண்டிருந்தாள். அவள் கைகள் இயந்திரம் போல தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவள் மனது உள்ளே அம்மாவும் அப்பாவும் பேசிக் கொண்டிருப்பதில் தான் இருந்தது. என்ன வெள்ளையம்மா, இப்ப எதுக்கு அவளை அங்க அனுப்பணும்னு சொல்ற? இப்பதானே குழந்தை சின்னவ முழுகாம இருக்கா, ஒரே வாந்தியா இருக்கு, எந்த வேலையும் செஞ்சுக்க முடியலன்னு உதவிக்கு கூப்பிட்டான்னு அவ வீட்டுக்கு போய் 2 மாசம் இருந்துட்டு வந்தா. இப்ப மருமகளுக்கு காலில் ஏதோ அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்கன்னு அங்க வந்து 1 மாசம் இருக்க சொல்றான் உன் பையன். வயசு பொண்ண இங்கேயும் அங்கேயும் அனுப்பிட்டு இருக்க சொல்றியா? அதுவும் இல்லாம நம்ம நிலத்திலயும் இன்னொரு வாரத்துல அறுவடை இருக்கு, இங்கேயும் ஆளு வேணும் என்றார் வேலு. அதுதானே பார்த்தேன், ஏதோ புள்ளமல இருக்கிற அக்கறையால தான் அவளை அனுப்ப மாட்டேன்னு இல்ல நினைச்சேன் என்று திண்ணையிலிருந்து குரல் கொடுத்தார் ராமசாமி. மாமா, நீங்க பேசாம இருங்க என்று வெளியே எட்டி பார்த்து கூறிய வெள்ளையம்மா, இதோ பாருங்க, அவளை என்ன யார் வீட்டுக்கு அவ அனுப்புறோம்? நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு தானே, போயிட்டு தான் வரட்டுமே. அவ என்ன யாருக்கோ அவ செய்யறா? அவ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கும் தானே. நாளைக்கு அவளுக்கு எதனான்னா அவங்க தான் பார்க்கணும். நமக்கு அப்புறம் அவ அவங்களதான் அண்டி வாழணும் என்றாள். அப்பனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா உத்தேசமே இல்லையா அவங்களுக்கு என்றார் ராமசாமி. நாங்க என்ன மாமா அவளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடமா பிடிக்கிறோம்? அது ஒண்ணும் சரிப்பட்டு வரல, வயசும் ஆகுது, இனிமே எங்கிருந்து அவளுக்கு அமைகிறது என்று சலிப்பாக கூறினாள். தானா வரட்டும்னு உக்காந்து கிடக்காம நாமளே முயற்சி பண்ண வேண்டாமா? உங்களுக்கு என்ன, வீட்டுல வேலை பார்க்க ஆளு வேணும், அவ கூட பிறந்தவங்களுக்கு ஓசியில பொறுப்பா வேலை பார்க்க வேலைக்காரி வேணும். அதுதான் அவளை ஆளாளுக்கு அங்க இங்கன்னு பந்தாடுறாங்க. ஆமா, நீங்களே இப்படி ஏதாவது சொல்லி அவளை ஏத்தி விடாதீங்க என்று வெள்ளையம்மா கத்த,
அப்பா பேசாம தான் இரேன் என்று சலித்து கொண்ட வேலு, இப்ப என்ன, அவளை நாளைக்கு பெரிய வீட்டுக்கு பஸ் ஏத்தி அனுப்பணும், அவ்வளவுதானே? அவளை பெட்டிய கட்ட சொல்லு, காலையில 5:30 மணி பஸ்ல கொண்டு போய் ஏத்தி விடுறேன் என்று கையை அலம்பிக் கொண்டு வெளியே சென்றார் வேலு. அமுதாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. மறுநாள் காலை வேண்டா வெறுப்பாக அவள் தேனியில் இருக்கும் அண்ணன் வீட்டிற்கு புறப்பட பஸ் ஸ்டாண்டில் அவளுக்காக காத்திருந்த குமார் அவளை வந்து அழைத்து சென்றான். உள்ளே படுத்திருந்த அண்ணி செல்விக்கு அவளை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. வாமா அமுதா, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியே வந்தது. பாத்தியா, நான் அடிபட்டு படுத்தாலும் படுத்தேன், வீடே எப்படி போர்க்களம் போல இருக்கு பாரு. உங்க அண்ணன் இதை எதையும் பார்த்துக்க மாட்டாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு கிளம்பி போயிடுவாரு என்று நீட்டி முழக்கினாள். அமுதா எதற்கும் பதில் பேசாமல் அமைதியாக சிரித்து கொண்டு நின்றாள். அமுதா, இப்பவே நீ வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். நான் போய் ஹோட்டல்ல மதியத்துக்கு சாப்பாடு வாங்கி வந்துடுறேன், ராத்திரிக்கு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அப்பவும் எதனா டிஃபன் வாங்கிக்கலாம். நாளையில இருந்து நீ வேலையை பாரு. பாவம், வந்த கிளப்புல நீ என்ன செய்வ என்று பைய எடுத்து கொண்டு புறப்பட்டான். இல்லண்ணா பரவாயில்ல, இப்போ ஒரு வேலைக்கு ஹோட்டல்ல வாங்கி வா, ராத்திரிக்கு நானே வீட்டுல டிஃபன் செஞ்சிடறேன். எதுக்கு ஹோட்டல்ல வாங்கிக்கிட்டு என்றாள் அமுதா மெதுவாக. ஆமாங்க, அந்த ஹோட்டல் சாப்பாடு என்ன நல்லாவா இருக்க போது? பசங்களுக்கும் வெளியில வாங்கி கொடுத்தா ஆகாது, எனக்கும் ஒன்றும் பிடிக்கிறது இல்ல, தண்டத்துக்கு காசு தான் செலவாகும். அமுதா வீட்லயே செஞ்சிருவா, நீங்க போய் இப்பத்திக்கு மட்டும் வாங்கி வாங்க என்றாள் செல்வி. அப்படியா, சரி என்று வெளியே சென்றான் குமார். சரி அமுதா, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், மாத்திரை போட்டது மயக்கமா இருக்கு, பாத்துக்க என்று செல்வியும் படுத்து கொண்டாள். வீட்டை சுற்றி பார்த்தாள் அமுதா. பிள்ளைகளின் விளையாட்டு சாமான்கள் ஒரு பக்கமும், காகிதங்களும் சிப்ஸ் பாக்கெட்டுகளும் வீடு முழுக்க சிதறி கிடந்தன. காய்ந்த துணிகள் மடிக்காமல் சேரில் மலைப்போல் குவிந்து கிடக்க கீழே பிசு பிசுவென இருந்தது. கிச்சனில் சாமான்கள் தேய்க்காமல் குவிந்திருந்தது. தோட்டத்தில் துவைக்க வேண்டிய துணிகள் பக்கெட்டில் மலை போல் கிடந்தது. அனைத்தையும் பார்த்து அமுதாவுக்கு தலை கிர்ரென சுற்ற, மாலை பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வருவதற்குள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று புடவையை தூக்கி சொருகிக் கொண்டு வேலையில் இறங்கினாள். குமார் வருவதற்குள் பாதி வேலைகளை அவள் முடித்திருக்க, என்னம்மா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி வா, வந்து சாப்பிடு என்று சாப்பாடை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். 1 மாதம் அமுதாவிற்கு அங்கு வேலைகள் பெண்டு நிமிர, இதற்குள் செல்வியும் சற்று தேறி எழுந்தாள். இதற்கு மேல் அமுதாவிற்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. அன்று ஊருக்கு போக விரும்புவதாக தனது அண்ணனிடம் கூறினாள். எதுக்குமா, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போலாம் இல்ல என்றான் குமார். செல்வியும் அவளை அனுப்ப மனமின்றி தயங்க, இல்லனா ஊருக்கு போகணும், அங்க தாத்தாக்கு பாவம், நான் இருந்தாதான் மருந்து கொடுக்க செய்யன்னு பார்த்துப்பேன் என்றாள் அமைதியாக. சரிம்மா, இன்னைக்கு 1 நாள் இரு, நாளைக்கு நானே வந்து பஸ் ஏத்தி விடுறேன் என்று ஆபீஸிற்கு சென்றான். மாலை அவளுக்காக புது புடவை, வளையல், பொட்டு என அனைத்தும் வாங்கி வர செல்வியும் அவளுக்கு வைத்து கொடுத்து மறுநாள் காலை அனுப்ப மனமின்றி அவளை வழி அனுப்பினார். அப்பாடா என்று சோர்ந்து போய் ஊருக்கு வந்து சேர்ந்த அமுதாவை பார்த்ததும் பூரித்து போன ராமசாமி அவளை நலம் விசாரித்து கொண்டிருக்க, அமுதாவும் அவரிடம் அனைத்தும் கூறிக்கொண்டிருந்தாள். அம்மாடி, நீ போனதும் பாவம் அந்த சுபா பொண்ணுதான் ரொம்ப தவிச்சிட்டாமா என்றார். ஆமா தாத்தா, எனக்கும் அவ பேர்ல தான் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. பாவம், தினமும் ஜடைய போட்டுக்க ஓடி வந்துடுவா. ஆமா, அந்த சுபாவும் ராதா குட்டியும் எப்படி இருக்காங்க? அதை ஏண்டி கேக்குற? நீ போன 1 வாரத்திலேயே அந்த சுபா பொண்ணுக்கு உடம்பு முடியாம படுத்துட்டா என்றாள் வள்ளியம்மா. அப்படியா, என்னம்மா என்னாச்சு? அது என்னவோ டைஃபாய்டாம், பாவம் ரொம்ப மெலிஞ்சிட்டா. அவங்க அப்பாவும் தினமும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு, ஆனா ஒன்னும் சரிப்படல. ஆமாம்மா, நேத்து தான் குழந்தைய பார்த்துட்டு வந்தேன், பாவம் ரொம்ப அவதிப்படுறா என்றார் ராமசாமி. சரி தாத்தா, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று பரபரவடை எழுந்து ஓடினாள் அமுதா. ஏய் என்னடி, வந்ததும் வராதுமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்க என்று வெள்ளையம்மா குரல் கொடுக்க, இருக்கட்டும் விடுமா, பாவம் அந்த புள்ளைக்கு நம்ம அமுதா அண்ணா உசுறு. அவ ஊருக்கு போயிட்டானதும் அது முகமே வாடி போச்சு. அதுக்கப்புறம் அவ இங்க வரவே இல்லை. பாரு, நேத்து கூட நான் போனப்ப ஆன்டி வந்துட்டாங்களான்னு கேட்டுது. நம்ம அமுதாக்கும் அதுங்க மேல பிரியம் அதிகம், போயாரட்டும் இரு என்றார். ஆமா, அந்த ஆளு பொண்டாட்டி இல்லாம தனியா கிடக்குறான், இவளுக்கும் ஒரு கல்யாண காட்சி இல்ல,
இவ அங்க போறது யாராவது பார்த்தா நாளை பின்ன எதனா சொல்லிட்டா என்னமாமா செய்யறது என்றாள் வெள்ளையம்மா. சொல்றவங்களுக்கு என்ன, சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? நீ பேசாம போமா என்று வெற்றிலை எடுத்தார் ராமசாமி. எப்படின்னா போங்க, எனக்கு ஒன்னும் சரின்னு படல என்று விசுக்கென்று உள்ளே சென்றாள். ஏ குட்டிமா என்று அழைத்து கொண்டே அமுதா உள்ளே செல்ல, அங்கே கட்டிலில் வாடி வதங்கி போய் கிடந்த கொடியை போல் சுபாவை பார்த்து அதிர்ந்து போனாள். அருகே ராதா அவளுக்கு கஞ்சி ஊட்டி கொண்டிருக்க அதை குடிக்க அவள் அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். சுதாகர் சுபாவிற்கு கொடுக்க மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தான். அமுதாவை பார்த்ததும் உற்சாகமானாள் சுபா. ஆன்டி, ஆன்டி, நீங்களா? நீங்க வந்துட்டீங்களா என்று அவள் எழுந்து கொள்ள முயற்சிக்க அவளால் முடியாமல் தடுமாறினாள். ஒரே ஓட்டமாக ஓடி சென்று அவளை தாங்கி பிடித்து தனது மடியில் சாய்த்து கொண்ட அமுதா, என்னடா இது இப்படி ஆகிட்ட என்று கண்ணீர் வடித்தாள். ஆமா ஆன்டி, நீங்க போனதுக்கு அப்புறம் அவ சரியா சாப்பிடவே இல்லை. ஆன்டி எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. இவ தொந்தரவு தாங்காம அப்பா இவளை ஒரு நாள் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே படுத்துட்டாளா. அன்னைக்கு ராத்திரியே ஜுரம் வந்துடுச்சு என்றால் சுபாவை விட 2 வயது மூத்தவளான ராதா. அப்படியா? என்னடா, ஏன் அப்பாவை தொந்தரவு பண்ண என்று அமுதா அவளை அணைத்து கொள்ள, இல்ல ஆன்டி, அன்னைக்கு காலையில நான் உங்ககிட்ட ஜடை போட்டுக்க வந்தனா, நீங்க இல்ல. தாத்தா தான் நீங்க ஊருக்கு போனதா சொன்னாரு. எனக்கு அழுகையா வந்தது. நீங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களேன்னு அழுதேன். ராதா தான் என்னை சமாதானம் பண்ணா. அப்புறம் நான் தினமும் தாத்தா கிட்ட போய் நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டேன். ஆனா தாத்தா நாளைக்கு கண்டிப்பா ஆன்டி வந்துடுவாங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க வரவே இல்லை. அதுதான் அப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு அப்பா என்னை அடிச்சிட்டாரு என்றால் தேம்பிக் கொண்டு. இதற்குள் கலங்கிய முகத்துடன் அவளுக்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த சுதாகர், சுபா, இந்தாமா இந்த மருந்தை சாப்பிடு என்றான். அவனை திரும்பி பார்த்த அமுதா டக்கன கட்டிலில் இருந்து எழுந்து கொண்டு, கொடுங்க, நானே கொடுக்கறேன் என்று அதை அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள். ஆமா, குழந்தை அடிச்சிங்களாமே, எதுக்கு என்றால் குரல் கம்ம. அவன் மௌனமாக இருந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த அமுதா, சரி, இனிமேல நானே அவளை பார்த்துக்கிறேன் என்றால் சற்று கோபமாக. அமுதா, அது என்றவன் தயங்க, இதோ பாருங்க, நான் இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நானே சுபாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறேன். ராதாவையும் தான், அவளுக்கு உடம்பு சரியானதும் கொண்டு வந்து விடுறேன். இல்ல, அதுக்கு இல்ல, நீங்க வர்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்க என்றவன் தடுமாற, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு குழந்தைதான் முக்கியம் என்றாள் தீர்க்கமாக. சரி அமுதா என்று அமைதியாக வெளியே சென்றான் சுதாகர். அமுதா ராதாவிடமிருந்து கஞ்சியை வாங்கி சுபாவிற்கு ஊட்ட ஆரம்பித்தாள். சுபாவும் அவளிடம் அமைதியாக சாப்பிட, ராதா, நீ போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுமா, நான் உனக்கு டிஃபன் வைக்கிறேன் என்றாள். சரி ஆன்டி என்று ராதாவும் உற்சாகத்தோடு வெளியே சென்றாள். அன்றிலிருந்து அமுதா தினமும் சுதாகர் வீட்டுக்கு சென்று சுபாவிற்கு சாப்பாடு கொடுப்பதும் மருந்து கொடுப்பதும் அவளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் என இருக்க குழந்தையும் நன்கு தேறி எழுந்தாள். ராதாவும் உற்சாகத்தோடு பள்ளிக்கு சென்று வர இருவரும் அமுதாவிடம் அன்போடு அவள் அரவணைப்பில் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சுதாகருக்கும் நிம்மதியாக இருந்தது. அன்று மாலை சுபாவிற்கும் ராதாவிற்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு வந்த அமுதா உள்ளே அம்மா போனில் தனது தங்கையுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாள். வெள்ளையம்மாவிற்கு காது சரியாக கேட்காததால் போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிக் கொண்டிருந்தாள். ஏண்டி அமுதா வாங்க வர வேண்டான்னு சொல்ற? உனக்கும் இப்ப 7 மாசம் முடிய போகுது, ஒன்னும் முடியலன்னு சொல்ற இல்ல? அப்புறம் என்ன, அவ வந்தா கூட மடையெல்லாம் பார்த்துப்பா. என்னாலையும் இப்ப வர முடியாது, நீயும் இங்க வரமாட்டேன்ற. உங்க வீட்டுக்காருக்கும் வேலை இருக்குன்னு சொல்ற, அதுக்குதான் அவளை அனுப்புறேன்னு சொல்றேன். ஆமா, உன்னால முடிஞ்சா வா, இல்லனா விடு, நானே பாத்துக்கிறேன், அக்காவெல்லாம் அனுப்பாத என்றாள் மாலா எதிர்முனையில். ஏண்டி, ஏன் அப்படி வெடுக்குன்னு பேசுற? ஆமாம்மா, அக்கா இங்க வர்றது எனக்கு பிடிக்கல. ஏண்டி, அவனுக்கு ஒத்தாசியா தானே இருந்துட்டு வந்தா? அதெல்லாம் சரிதான், ஆனா அவ மினுக்கிக்கிட்டும் குலுக்கிக்கிட்டும் இருக்கிறத பார்த்து எங்க வீட்டுக்காரு அவ பின்னாடியே சுத்துறாரு. என்னடி சொல்ற? அவ அப்படிப்பட்டவ இல்லடி. அவ அப்படிப்பட்டவ இல்லதான், ஆனா என் புருஷன் சரியில்லையே. அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கா. எங்க வீட்டுக்கார பார்த்து அவ மனசும் ஏதோ அலப்பயலாம் இல்ல,
அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையா இல்ல என் வாழ்க்கை ஆகிடும். எது எப்படியோ அவளை இங்க அனுப்பாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றாள் கராராக. இதை கேட்ட அமுதாவிற்கு அவமானம் ஒரு பக்கமும் வேதனை ஒரு பக்கமும் பிடுங்கி தின்ன, இதற்கு அம்மா என்ன சொல்கிறாள் என்று பார்த்தாள். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் அவ்வளோ வயசு பொண்ணு இல்ல, அந்த ஏக்கம் இருக்கதான் செய்யும். இப்படி அவ எதிர்க்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவ மனசுலயும் சஞ்சலம் வராதா? இத நான் யோசிக்கல. அவளை அங்க அனுப்பிட்டு உன் வாழ்க்கைக்கும் ஒலைய வச்சது போல ஆகிடக்கூடாது. சரி சரி, முடிஞ்சா நானே வர பாக்குறேன். இல்லைன்னா நீயே கிளம்பி வா. உன் புருஷன் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிடு. குழந்தை பிறந்ததும் வந்து பாத்துக்கிட்டோம். அப்ப வேணா இவளை அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் என்றாள் வெள்ளையம்மா. இதை கேட்டதும் 1000 தேள்கள் ஒரு சேர அவள் இதயத்தில் கொட்டியது போல் ஆனது அமுதாவிற்கு. ஆண்டு இரவு முழுவதும் தூங்காமல் அவள் புழுவாக துடித்து கொண்டிருக்க, காலை ஒரு முடிவுக்கு வந்த அமுதா பட்டனை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு எழுந்து கடகடவென சுதாகர் வீட்டுக்கு சென்றாள். வாசலில் அமர்ந்திருந்த ராமசாமி அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அங்கே சுபாவிற்கும் ராதாவிற்கும் சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த சுதாகர் அவளை பார்த்து புன்னகை புரிந்தான். ஐயா, ஆண்டி வாங்க ஆண்டி என்று பிள்ளைகள் அவளிடம் ஓடி வர, என்ன முதா இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க? காலையில உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் நானே டிஃபன் செஞ்சிட்டேன். வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க என்றான். பரவாயில்ல, எனக்கும் இங்க வந்துட்டு வந்துட்டு போறது சிரமமா இருக்கு. அதனால என்றவள் முடிப்பதற்குள், என்ன ஆண்டி அப்படின்னா இனிமே நீங்க இங்க வரமாட்டீங்களா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டனர் பிள்ளைகள் இருவரும். சுதாகரின் முகமும் சோர்ந்து போக, ஏய் பசங்களா, பேசாம இப்படி வாங்க. நான் தான் சொன்ன இல்ல, பாவம் அவங்க நமக்காக இவ்வளவு தூரம் உதவி செய்யறதே பெரிய விஷயம். இனியும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது என்றான். இல்ல, என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்றவர்களை வாரி அணைத்த அமுதா, ஏய் செல்லங்களா, நான் இங்க வந்துட்டு போறது சிரமமா இருக்குதான். அதனால இங்கே உங்க கூட இருக்கலான்னு முடிவெடுத்து வந்துட்டேன் என்றால் சிரித்து கொண்டு. ஐயா சூப்பர் ஆண்டி என்று பிள்ளைகள் இருவரும் உற்சாகத்தில் கத்த, சுதாகருக்கு அனைத்து உணர்ச்சிகளும் முகத்தில் ஒரு சில நிமிடங்கள் தோன்றி மறைந்தன. அமுதா, நீங்க என்ன சொல்றீங்க என்றான் பதட்டமாக. இன்னுமா புரியல? நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன், இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா. அமுதா, இது எப்படி நடக்கும்? உங்க வீட்டுல பெரியவங்க? அப்படி கேளுப்பா. வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க இருக்கிறது அவளுக்கு நடப்பு இருந்தா தானே என்று கேட்டுக்கொண்டே ஆவேசமாக உள்ளே வந்தாள் வெள்ளையம்மா. அவள் பின்னாடி வேலுவும் அமைதியாக வர, ராமசாமி பதட்டத்தோடு பின்னால் ஓடி வந்தார். வாங்கம்மா வாங்க என்று சுதாகர் அழைக்க, நாங்க வர்றது இருக்கட்டும். அடியே, என்னடி இது அசிங்கம்? இதுக்குதான் நான் அன்னைக்கே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். எங்க என் பேச்சை யாராவது கேட்டாதானே? பொம்பளை இல்லாத வீட்டுல ஆம்பளை தனியா இருக்கும் போது இவ இப்படி வந்தா என்ன அர்த்தம் என்று கத்தினாள் வெள்ளையம்மா. உன் அகராதியில என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதோ இந்த கள்ளங்கபடம் இல்லாம என் அன்புக்காக மட்டும் ஏங்குற சுயநலம் இல்லாத குழந்தைங்க தான் காரணம் என்றாள் அமுதா கணீர் என்று. அப்படி சொல்லிடி ராசாத்தி என்றார் ராமசாமி. போதும் மாமா, உங்களால வந்ததுதான் எல்லாம். ஏய் இதோ பாருடி, போதும் நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டது. இனிமே இங்க வந்த காலை உடைச்சிடுவேன். பேசாம என் கூட வா. உன்னை இன்னைக்கே உங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறேன். எதுக்குமா? அவங்க வீட்டுல வேலை செய்யவா? ஏய் என்னடி சொல்ற? அவங்க அண்ணன் அவங்க வீட்டுல வேலை செஞ்சா என்ன தப்பு? அதனால ஒன்னும் தப்பு இல்லம்மா. முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா சுயநலக்காரங்களுக்கும் மனசுல அழுக்கான எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் சேவை செய்ய நான் தயாரா இல்லை. என்னடி அவன் சுயநலக்காரன்னு சொல்ற? பின்ன பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை வர சொன்னான். நானும் போய் அவங்க வீட்டுல மாடு மாதிரி உழைச்சேன். ஆனா அன்னைக்கு உடம்பு சரியானதும் நான் ஒருத்தி வீட்டுல இருக்கன்னு கூட எண்ணம் இல்லாம அவங்க குடும்பத்தோட வெளியில போறதும் புருஷனை பொண்டாட்டியும் ஊரை சுத்துறதும்னு சந்தோஷமா இருந்தாங்க. நீயும் எங்க கூட வரியான்னு ஒரு வார்த்தை கேட்க தோணல அவங்களுக்கு. அப்ப நான் அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய மட்டும் போன வேலைக்காரியா? சொல்லுமா. அது கூட பரவாயில்ல. உன் சின்ன பொண்ணு நேத்து போன்ல என்ன சொன்னா? நான் உங்க வீட்டுக்காரனா மயக்கிடுவனா? கூட பிறந்தவ, அதுவும் என்னை விட சின்னவ. அவ கல்யாணம் ஆகி முழுகாம இருக்கா. மனசுக்குள்ள எந்த களங்கமும் இல்லாம பெத்த தாய போல நான் அவளை பாத்துக்க போனேன்.
அவ வாந்தி எடுத்தப்பெல்லாம் அருவருப்பு பார்க்காம கையில பிடிச்சு போட்டேன். அவளை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தினேன். ஆனா அவ எனக்கு கடைசியா கொடுத்த பட்டம் அவ புருஷனை நான் மயக்க பாக்குறேன்னு. அதை விட அவ சொன்னதை கேட்டு நீயும் என்ன கேவலமா பேசிட்டியேம்மா. அதுதான் என்னால தாங்க முடியல. இப்படி உங்க சுயநலத்துக்காகவும் உங்க வேலையெல்லாம் செய்யற வேலைக்காரியாதான் என்னை பயன்படுத்திட்டீங்க. உங்க மனசுல என் மேல பாசம் இல்ல, அன்பு இல்ல. ஆனா இந்த கள்ளம் கபடம் இல்லாத பிஞ்சுங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க. நான் ஒரு நாள் வரலன்னாலும் வாடி போறாங்க. எனக்கு இந்த அன்பு தான் வேணும். இதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லிக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு நான் கடைசியில அசிங்கப்பட்டு கேவலப்படுறதை விட கௌரவமா இவர் கையால தாலியை கட்டிக்கிட்டு இவருக்கு மனைவியாவும் என் குழந்தைங்களுக்கு அம்மாவுமா நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்றாள். அப்பனா உன் தீர்மானம் இதுதானா என்று வெள்ளையம்மா சீறிக்கொண்டு அவளிடம் செல்ல, ஏய் அரைஞ்சனா பாரு என்று அவளை பிடித்து இழுத்த வேலு, அம்மாடி உன் மனசு போல செய்யுமா, இது உன் வாழ்க்கை என்று கூறிவிட்டு அவளை இழுத்து கொண்டு வெளியே சென்றார். சுதாகர் அதிர்ந்து போய் நின்றிருக்க அவன் கண்கள் நன்றியோடு அமுதாவை பார்த்து கொண்டிருந்தது. ஏ தங்கம், இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு என்று உற்சாகத்தோடு அவர்கள் அருகில் ஓடி வந்தார் ராமசாமி. தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று நால்வரும் அவர் காலில் விழ, குழந்தை குட்டியோட நீங்க நீண்ட ஆயுளோட எல்லா செல்வங்களோட சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும் என்று வாழ்த்தினார் ராமசாமி. இத்துடன் அமுதா கதை முற்றும். உங்களுக்கு யார் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நெப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.